பிரகாஷ் 2/10/97 6:20 PM தஞ்சாவூர். வணக்கம் ஐயா. குரு நீச்சம், குரு திசை எப்படி இருக்கும்? திருமணம் எப்பொழுது? குரு நீச்சம் அடைஞ்சாலாம் தப்பு இல்லைங்க. 5ஆம் அதிபதியும் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்காரு. குரு பாபத்துவமா இருக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை. ஏன் குரு நீச்சம்னா கவலைப்படுறீங்க? குரு பாபத்துவம் அடைஞ்சா தான் நீங்க கவலைப்பட வேண்டிய மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சரி, இந்த இடத்துல குரு நீச்சம் லக்னாதிபதியாக இருந்து பரிவர்த்தனை, ராசி லக்னங்கள் ஒரு மாதிரியான இருள் தன்மையில் இருக்கு. இருந்தாலும் ராசியை நீச்சமான குரு பார்க்குறாரு. குரு கிட்டத்தட்ட 18 டிகிரி. ஆமாம், சனி லக்னத்தில் இருக்கிறாரு, பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. பரிவர்த்தனை அமைப்புகள் இந்த இடத்துல குரு பாபத்துவ அமைப்புகள் இல்லைங்க. கண்டிப்பாக குரு இந்த இடத்துல பாபத்துவமாக இல்லை, பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. சரி, பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக குரு தன்னுடைய காரகத்தை கொடுத்தே ஆகணும். அதனால பயப்படாதீங்க. என்ன லக்னாதிபதி நீச்சம் அப்படின்னா 43 வயதுக்கு பிறகுதான் ஒரு நீடித்த அமைப்பில் நிரந்தரமான ஸ்டெபிலிட்டியான ஒரு வாழ்க்கைங்க. அது வரைக்கும் ஓரளவுக்கு முயற்சிகள் அடிப்படையிலே போயிட்டு இருக்கோம். சரி, தசை என்ன சொல்லுது? ஏதோ குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. குரு 11ஆம் இடத்துல இருந்து திருமணத்தை தான் நாங்க கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்னத்தை கொடுப்பாரு? உங்களுக்கு கிட்டத்தட்ட திருமணத்தோட வயசு தான். ஓகே, குரு தசையில இப்ப சனி புத்தி நடக்குது. குரு தசையில புதன் புத்தி. குரு தசையில் புதன் புத்தி, குரு தசையில புதன் புத்தி, குரு தசை புதன் புத்தி என்ன பண்ணுங்க? உங்களோட 7ஆம் அதிபதி உச்சம் உங்களை அப்படியே கையில வச்சு தாங்குற மாதிரியான பார்ட்னர் வருவாங்க. குரு தசையில புதன் புத்தி. இந்த புதன் வந்து அமாவாசை அமைப்புகளோட சேர்ந்திருந்தாலும் கூட தான் ஸ்தானபலம் பெற்றிருக்கிறாரு. சனியுடைய பார்வை இந்த இடத்துல பெரிய அளவுக்கு அவருக்கு இல்ல. கிட்டத்தட்ட சந்திரனும் சூரியனும் இவரை விட்டு தள்ளி தான் இருக்கிறாங்க. தனி புதன் 7ஆம் இடம் வலுத்திருக்கு. லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி வலுத்திருந்தா என்ன? உங்களை விட உங்க மனைவியோ கணவனோ பலமானவர்கள், உங்களை வச்சு வாழக்கூடியவங்க, உங்களுக்கு வருமானம் தான் சம்பாதிச்சதை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைக்கக்கூடிய அமைப்புகள். அப்ப லக்னாதிபதி பலவீனமாகவும் 7ஆம் அதிபதியும் வலுத்துட்டாக்கா இன்னாரு டாக்டரோட கணவருங்க, அவருடைய கணவருங்க, இவருடைய கணவருங்க, பெரிய ஒரு IAS ஆஃபீஸருங்க, அவருடைய மனைவி அமைப்புகள்ல அவருடைய கணவருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லக்னாதிபதி நீச்சமாகி 7ஆம் அதிபதி வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களுடைய கணவனோ மனைவியோ பலமானவரா இருப்பாங்க. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. குரு நீச்சம்ன்றது எந்த வகையிலுமான தவறான அமைப்புகள் இல்ல. அவர் பரிவர்த்தனையா இருக்கிறாரு. 43 வயதுக்கு மேற்பட்டு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாருன்றதுனால இந்த ஜாதகத்தினுடைய பார்ட்னர் வரும்போது எதிர்பாலினம் கணவனோ மனைவியோ உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய அந்த நபரின் அமைப்புகள்ல உங்களுக்கு வாழ்க்கை நல்ல அமைப்புகள்லயே இருக்குங்க. இந்த இடத்துல எந்த விதமான தடை அமைப்புகள்ல குரு தசையில புதன் புத்தி உங்களுக்கு நல்ல அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு, அருமையான மனைவி அமைவாங்க. சரிங்களா?